ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்ப ஒரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டர் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த சாப்டர் நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேகங்களை கொடுக்கக்கூடியது. செய்யலாமா வேண்டாமா? ஏன்னு கேட்டிங்கன்னா, காலங்காலமாகவே நம்ம அதற்கு ஒரு போதிய கவனம் செலுத்தாதனால வந்தக்கூடிய ஒரு இது. அது மர்ம உறுப்பு, மர்மஸ்தானம் அப்படிங்கிறதுனால அதை கண்ணுங்கருத்துமாக பாதுகாக்கணுங்கிறதுக்காக வச்சு அதை பயன்படுத்தாமல் முறையாக அதை பராமரிக்காமல் விட்டதுனால தான் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஆண்மையின்மை, ஆண்மை குறைவு இதுக்கெல்லாம் ஒரு முக்கிய இடத்தை வகிக்குது. சில நேரம் அதை தவறுதலாக கையாளுறாங்க மக்கள். அப்படி தவறுதலாக கையாளும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதனால் இன்னும் பாதிப்படைஞ்சிருது அந்த உறுப்பு. சரிங்களா? அப்போ அதுக்கான ஒரு விழிப்புணர்வு, ஒரு அவேர்னஸ், இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாது, இதில் என்னென்ன இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக சொல்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. இதில் சில ஸ்லைடுகள்லாம் காமிக்கிறேன். இது பார்க்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக, ஆர்வமாக இருக்கும். இதை பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். தயவுசெய்து நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் போடுவதற்கு எங்களுக்கு ஒரு உற்சாகமாகவும் ஒரு ஆர்வமாகவும் இருக்கும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறதுல அனுப்புங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களை கிடைக்கும். அதே நேரத்தில் இது மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பட்டனை அமுக்கி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. சரிங்களா? நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, நிகழ்ச்சியோட தலைப்பு பார்த்துன்னு கேட்டிங்கன்னா, ஆண்குறிக்கு மசாஜ் செய்யலாமா வேண்டாமா? சரிங்களா? இன்றைக்கி மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான ப்ராடக்ட் விற்குது. தைலத்தில் இருக்குது, அதே மாதிரி ஆயின்மெண்ட் ஃபார்மில் இருக்குது, சில நேரம் நான் ஸ்டெயினபிள் லிக்யூடில் இருக்குது, சில நேரம் லூப்ரிகண்ட் மாதிரியான உள்ள லிக்யூடுகளில் விற்குது. எக்கச்சக்கமான மார்க்கெட்டில், பொட்டன்ஷியல் மார்க்கெட்டிங்கில் இதை வச்சு இது பண்ணிகிட்டே இருக்காங்க. காரணம் கேட்டிங்கன்னா, இந்த ஆண்குறியோட பாதுகாப்பு, அதுக்காக இது பண்ணுறாங்களே. பாதுகாப்புக்காக இல்லை, செக்ஸுவல் ஸ்டிமுலேஷனுக்காக உங்களை தவறுதலாக கையாளுறாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? அப்படி எப்படிலாம் கையாளுறாங்க அப்படிங்கிறக்கான்னு பார்க்கும் பொழுது மசாஜ் பண்ண சொல்லிடுறாங்க. மசாஜ் பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மாடு மடியை கறக்கிற மாதிரி அந்த உறுப்பை இது பண்ணி ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிடுறாங்க. சரிங்களா? இன்றைக்கி டேமேஜ் பண்ணுறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, சூகதோஷம்னு சொல்லிட்டு வரக்கூடிய மைனர் டிசீஸில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த டிசீஸ் இந்த ஆண்குறியிலையும் வர ஆரம்பிச்சிருது. சரிங்களா? அந்த சூகதோஷத்தை முறைப்படி சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால நாளடைவில் அது எழுச்சியின்மை, ஆண்மை குறைவு, அந்த தண்டு சுருங்கி போகிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாயிருது. அதற்கு காரணம் இயற்கையோ நீங்களோ கிடையாது. நீங்கள் போடக்கூடிய ஆயின்மெண்ட்டு, ஆயில், அது தவறுதலாக கையாளக்கூடிய ஒரு இது. சரிங்களா? அப்போ இது எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஒரு விழிப்புணர்வாக கொடுக்கக்கூடியது தான் இந்த பதிவு. சரிங்களா? இந்த இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படை கட்டமைப்பை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு பார்க்கும்பொழுது ஆண்குறினா என்ன, ஆண்குறியில் என்னென்ன அமைப்புகள் இருக்குது, இது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சால்தான் இந்த கேள்வி, இந்த சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு புரிதலாகவும் இருக்கும். அதே நேரத்தில் இந்த மசாஜுகள்லாம் செய்யலாமா, ப்ராடக்ட்டுகள்லாம் பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம பற்றி புரிஞ்சுக்கிற முடியும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஆண்குறி நமது சிறுநீரர் விந்தணுக்களை வெளியேற்றக்கூடிய ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு அமைப்பு. இந்த பெனிஸோட லத்தீன் நேம் பார்த்திங்கன்னா டைலுங்கிற ஒரு மூலாதாரத்திலிருந்து தான், அந்த பிறப்பிலிருந்து தான் வந்தது. இது பார்த்திங்கன்னா நம்ம பாமரரும் புரியுங்கிற மாதிரி அனாட்டமிக்கல் டேம்லாம் கொஞ்சம் சுருக்கிக்கிட்டு எளிதான இதில் சொல்கிறேன். பெனிஸில் பார்த்திங்கன்னா முன்பகுதி கிளான்ஸ் பெனிஸ், அந்த தோல் மடக்கக்கூடிய நம்ம கவர் பண்ணியிருக்கு இல்லையா, அதற்கு பேர் போர் ஸ்கின்னு சொல்லுவாங்க. நடுவில் இருக்கிற தண்டு பகுதிக்கு பார்த்திங்கன்னா சாஃப்ட்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் அல்லது பாடின்னு சொல்லுவாங்க. கீழே அந்த உடலில் ஒட்டி இருக்குது பார்த்திங்களா, இதை பேஸ் பகுதின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு பகுதிகள் இருக்குது. இந்த சாஃப்ட் பகுதி இருக்கு இல்லையா, நம்ம கருப்பாக தண்டு போன்ற ஒரு அமைப்பு பகுதி பார்த்திங்களா, நம்ம கையில் பிடிப்போம் பார்த்திங்களா, அந்த பகுதியில் ஏறத்தாழ 2 வகையான மசில்ஸ் இருக்குது. ஒன்று கார்பஸ் கவர்னசம், கார்பஸ் ஸ்பாஞ்சியோசம்.
இந்த கார்பஸ் கவர்னஸம் வந்து 2 வகையாக பிரிஞ்சு இந்த பக்கத்து லெஃப்ட்டில் ஒன்று இருக்கும், ரைட்டில் ஒன்று இருக்கும். நல்லா அழுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். அதே நேரத்தில் வந்து கீழே உள்ள கார்பஸ் ஸ்பாஞ்சிசம் நல்லா ஆண்குறிக்கு கீழே அமைக்க பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் போன்ற ஒரு அமைப்பில் வந்து அது வந்து காணப்படும். சரிங்களா? இந்த அமைப்பில் வந்து இருக்கும் பொழுது அந்த கிளான்ஸ் பெனிஸும் நம்ம பார்க்க கொடுக்கணும் வெள்ளை சிகப்பு கலரில் முட்டும் போன்ற இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் இந்த இதனுடைய ஒரு மாறுபட்ட அமைப்பு தான். இது எல்லாமே எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆண்குறியோட அடிப்பகுதியில் அமைக்கி பார்த்தோம்னா பியூபிக் சிம்பசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு எலும்புகளை வந்து அட்டாச்சு ஆகிருக்கும். எலும்பில் நேரடியாக அட்டாச்சு ஆகாது. சஸ்பென்சரி லிகமெண்ட்டு பண்டிஃபார்ம் லிகமெண்ட்டோட அப்போ இதாகிருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து சிம்பசிஸுக்கு அட்டாச்சு வந்து சஸ்பென்சரி லிகமெண்ட். இதனால தான் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இளம் வயதில் ஆண்குறி வந்து நல்ல நெட்டமாக நெட்டி நிற்கும். நம்ம ஆள் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அதை போட்டு உடைக்கிறது, திருகிறது, ரப்சர் பண்ணி இயற்கைக்கு மாறான உடல் உறவு கொள்வது, பலூனில் பண்ணுறது, தர்பூசணி பழத்தில் பண்ணுறது, என்னென்ன கர்மாந்திரத்தில் பண்ணுறது, அதாவது இயற்கைக்கு ஆசன வாய் வழியாக பண்ணுறது. இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சஸ்பென்சரி லிகமெண்டில் அந்த பெனிஸோட அடிப்பகுதி வந்து நாளாக வந்து டிட்டாச்சு ஆகிடும். சொடக்கு மாதிரி சில ஆளுக்கெல்லாம் கேட்டிருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ராக்டிக்கலாக. இதை வந்து வெளியில் எப்படி தெரிகிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அதற்கு காரணம் இந்த சஸ்பென்சரி லிகமெண்ட் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. சஸ்பென்சரி லிகமெண்ட் எப்போ நார்மலாக பாதிக்கப்படும் கேட்டிங்கன்னா, அதிக ஒபேசிட்டி, தொப்பை இருக்கும். தொப்பை இருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே கொழுப்பு சேர்ந்து சஸ்பென்சரி லிகமெண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்து பெனிஸ் வந்து சாப்பிட்டு வந்து டிட்டாச் ஆகிட்டு அதனால் வந்து எழுச்சியை வந்து குறைவாகிக்கிறோம். அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நேரடியாக நட்டமே நிற்கக்கூடிய வானத்தை பார்த்து நிற்கக்கூடிய இது வந்து குறைஞ்சி போயிடும். சரிங்களா? இந்த பொசிஷனில் பண்ணால் தான் யோனித்துவாரத்தில் வந்து கரெக்டாக விந்து பாய்ச்சப்பட்டு நல்ல இயற்கையான முறையில் கருத்தரித்தல் உண்டாகும். சரிங்களா? இது வளவலன்னு போயிட்டு இருக்கக்கூடாது. அடுத்து நம்ம பார்க்கும்போது இரத்த குழாய். இந்த இரத்த குழாயில் வந்து பார்த்திங்கன்னா கவர்னஸ் ஆர்ட்ரி வந்து சப்ளை பண்ணி கொடுக்குது. டார்சல் ஆர்ட்ரியும் வந்து அதில் வந்து பண்ணி கொடுக்குது. இந்த அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்பொழுது நரம்பு சப்ளையில் வந்து L செக்மெண்ட்லேயும் S2லேருந்து ஒரு நரம்பு வந்து அதை வந்து இது பண்ணி கொடுக்க வைக்குது. பூடண்டல் நரம்புன்னு ஒரு நரம்பு இருக்குது. அந்த நரம்பு தான் அந்த நரம்பு உணர்ச்சிகளை தூண்டுறதுக்கு வந்து ஒரு அடிப்படையாக காரணமாக இருக்குது. சரி, இது எப்படி எழுச்சி நடக்குது? முந்தைய வீடியோக்குள்ளேயும் சொல்லியிருக்கேன். நம்ம ஹார்மோன்களால் தூண்டப்பட்டு இரத்தத்தில் வந்து நைட்ரஸ் ஆக்சைடு அதிகப்படியான ரிலீஸ் ஆகும் பொழுது அந்த ஆண்குறியில் உள்ள இரத்த குழாய்கள் அந்த கார்பஸ் ஸ்பாஞ்சியோசத்தில் போயிட்டு அது சின்ன அறைகளில் வந்து லூப் ஃபார்மேட்டரில் வந்து இரத்தத்தை வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? அதில் வந்து இருக்கிறது வேறு எதுவுமே கிடையாது, ரத்தம் தான் அதில் இருக்குது. அதுதான் உங்கள் பெனிஸை வந்து எவ்வளோ ஹார்டாக வச்சுருக்கு பார்த்தீங்களா நம்ம ரத்தத்தோட பவர். சரிங்களா? இதனால தான் ஹைப்பர் டென்ஷன் மாத்திரைகள் சர்க்கரையாதிகள்லாம் வரும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, இரத்த குழாய் பாதிக்கப்பட்டு இயற்கையான முறையிலே ஆண்மை குறைவு ஏற்பட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இது இரத்த குழாயிலிருந்து தான் இந்த மாதிரியான அமைப்புகள் வருங்கிறது தெரியாமல் அது ஏதோ ஒரு தசைப்பகுதி, அது எலும்போட ஒரு பகுதி லிகமெண்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஆண்குறியை போட்டு மசாஜுங்கிற பேரில் அதை போட்டு பாடாப்படுத்தி உள்ளதையும் நார் அடித்து போகிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மாடர்ன் மருத்துவம் சொல்லுதா என்னன்னு தெரியல. ஆயுர்வேதா மென்ஷன் சூகதோஷம். நல்லா கேட்டு பாருங்கள். ஆச்சாரியார் சுஸ்ருதர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. 44 வகையான மைனர் டிசீஸில் அது ஒரு டிசீஸ். பாவமிஸ்ரா 68 வகையான 64 68 வகையான ஒரு மைனர் டிசீஸில் இந்த சூகதோஷம்னு ஒரு தோஷம் இருக்குது, பெனிஸ் டிசார்டர். இது எந்த மருத்துவம்னு சொல்லலை. அப்போ நாளாக என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த போட்டு வல்கரா இது பண்ணுறதுனால அந்த இரத்த குழாய்களுடைய முடிச்சுகள் வந்து வெளியில் வந்து ப்ரொட்ரூட் ஆகி தெரிய ஆரம்பிக்கும். பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் வரக்கூடிய அரும்பாறைகள் முகப்பொரு மாதிரி ஆண்குறியிலையும் வரும். ஆனால் வெளியில் வரக்கூடிய முகப்பொருட்கள் மாதிரி உள்ள அமைப்பு வந்து வேறு, ஆண்குறியில் வரக்கூடிய முகப்பொருட்களுக்குள்ள அமைப்பு வந்து வேறு. ரெண்டையும் நல்லா வித்தியாசப்படுது. அதுக்கு காரணம் வந்து நீங்கள் பயன்படுத்தின அந்த ஆயின்மெண்ட்டு அதுக்கான காரணங்கள் வந்து உள்ளே இரத்த குழாய்கள் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறக்கான இதுதானே ஒழிய வேறு எதுவும் கிடையாது. அதனால் இந்த மாதிரியான ஹார்டான எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் சுட் பி அவாய்டட். நீங்கள் வந்து அதை வந்து பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? அதை போட்டு மசாஜ் பண்ணுறது, அதை போட்டு இது பண்ணுறது, ஒத்தடம் கொடுக்குறது, அதை போட்டு உருவுறது, மாடு காம்பை இது பண்ணுற மாதிரி அதை போட்டு ஆண்குறியை ரப்சராக போட்டு மெயின்டைன் பண்ணுறது, இயற்கைக்கு மாறான உடலுள்ள அதுவே பாதிக்கப்பட்டு தான் தோண்டு போய் கிடக்குது. அப்போ அந்த சஸ்பென்சரி லிகமெண்ட்டில் இருந்து மேலே கீழே நோக்கி உருவும் போது என்னான்னு கேட்டிங்கன்னா, அந்த அட்டாச்மெண்ட் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். மேலும் உடைஞ்ச உடனே அது எழுச்சி வந்து சுத்தரவாக இல்லாமலே போயிடுது.
சரிங்களா? சரி, இப்படிலாம் சொல்கிறீங்களே சார், அப்போ இந்த மாதிரியான இதுக்கெலாம் என்ன சார் ரெமெடி நீங்கள் கேட்கலாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய தைலமோ இதுவும் வந்து பிராண்டடான ஆராய்ச்சி பண்ணப்பட்ட நிறுவனத்தில் இருந்து வாங்குங்க. அப்படி நீங்கள் அப்ளை பண்ணும்போது எப்படி அப்ளை பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, சுட் பி அப்ளைடு இன் த ஜென்டில் மசாஜ். அதை போட்டு இது பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த வேலை செய்கிறது வந்து மருந்துகள் உள் உறிஞ்சப்பட்டு ரத்த ஓட்டத்தில் கலந்து தான் வேலை செய்யுமே ஒழிய, நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு சிங்கம் மாதிரி புலி மாதிரி நீங்கள் வீறு கொண்டு ஓட முடியாது. சரிங்களா? அது மாதிரி அந்த ஆற்றல்கள் வந்து உங்களுக்கு தெரியாது. ஒருவேளை இளமையில் இருக்கிறனால அந்த எழுச்சி ஏற்பட்டு உங்களுக்கு இது ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி நிறைய ஒரு டெம்பரவரியாக தெரிய ஆரம்பிக்கும் முடிய அது நிரந்தரமானது கிடையாது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஜென்டிலான அப்ளிகேஷன் மேலாப்பில் தடவிக்கிட்டு இது பண்ணிக்கிற வேண்டியது. இதை மட்டும் பண்ணாலே போகிக்கிற வேண்டியது. அதே நேரத்தில் வந்து இந்த சஸ்பென்சரி லிகமெண்ட்டுக்கு நல்லா கீழே உட்கார்ந்து எழக்கூடிய பயிற்சிகள், குனிந்து நிமிரக்கூடிய பயிற்சிகள், தொப்பையை குறைக்கக்கூடிய சில மருந்து மாத்திரைகள் பயன்படுத்தாதே தவறு. பயிற்சிகள், உணவு கட்டுப்பாடு, ஆசனங்கள், அதே நேரத்தில் வந்து இரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய சில மருந்து வகைகள், சர்க்கரை வியாதியை முழுக்க முழுக்க கட்டுக்கோப்புகள் கொண்டுவாங்க. ஆண்மை குறைவு இந்த மாதிரியான இதில் போயிட்டிங்கனாலே இந்த ஃபேக்டரை பார்த்துருங்க ஃபஸ்ட்டு. சரிங்களா? நம்ம சோறு இது பண்ணுறதுக்கு முன்னாடி அரிசியை வந்து கல் மண்ணை பார்க்குறோம், களைஞ்சு போடுறோம். அதுக்கப்புறம் தானே உலையை ஊற்றி சோறுன்னு வடித்து கொண்டு போடுறோம். எடுத்தோடனே தட்டில் சோறுன்னு வந்துடுது இல்லையா? அதே மாதிரி ஆண்மை குறைவுனா இருக்கும்போது தயவுசெய்து இந்த மாதிரியான விஷயத்தை பாருங்கள். ரத்த கொதிப்பு, கொழுப்பு, ஒபேசிட்டி, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இல்லாதது, சரிங்களா? அதே நேரம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எதுவும் இருக்குதா, மூடு ஸ்விங்கு, சில நேரம் வந்து கவலைப்பட்டுகிட்டே இருப்பான், தொழிலை பற்றி கவலைப்பட்டுகிட்டே இருப்பான். சரிங்களா? இது எல்லாமே இறைவன் கொடுக்குறாரா? என்றைக்காவது ஒரு நாள் இருக்கும் போயிடும். ஆனால் இன்பம் தானே உனக்கு நிரந்தரமானது. கொண்டு போகும்போது என்ன கொண்டு போவாங்க? இன்பம். நீ இப்போ அனுபவிச்ச தூக்கம், சாப்பாடு, சரியா? நீ அனுபவிச்ச இன்பம், இதுதான் உனக்கு சொத்து. நீ சேர்க்குற சொத்து எதுவுமே உனக்கு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அதனால் இந்த மாதிரியான ரஃப்பான ஹேண்டிலிங் வந்து ஆண்குறியில் வந்து பண்ணாதீங்க. ஜென்டிலான மசாஜ் மட்டும் பண்ணிக்கிறீங்க வித் ப்ராப்பர் மெடிக்கல் அட்வைஸ். சரி, நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உண்மையில் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.